பியூர்லி சர்க்யூட்ல என்ன இருக்குது? கெப்பாசிட்டர் மட்டும்தான் இருக்கு. Q is equal to சரி வோல்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா? சரியா? கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா சார்ஜ் கண்டுபிடிச்சது CV ராமன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? Q is equal to CV. அப்போ சார்ஜ் வந்து CV ராமன். சரியா? இல்லை ஞாபகம் வைக்கிறதுக்கு இதே தான் வந்துட்டு வந்து செகண்ட் லெசன்லேயே சொல்லியிருப்பேன். இவங்க நான் தான் கண்டுபிடிச்சேன்னா நானும் இப்படி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. புரியுதா? As usual V is equal to என்ன எழுத போற? அடுத்து என்ன? Q by C equal to ஓகே. எனக்கு என்ன வேணும்? கரண்ட் எப்படி கொண்டு வரணும்? சார்ஜ்ல இருந்து சார்ஜ் இன்டு dt கரண்ட் q by dt தான். அப்ப என்ன பண்ற? by divided by dt. இங்க இருக்க t எப்படி கொண்டு வரணும்? எப்பா மேட்ச் கொள்ளாத. இப்ப சொல்லு. சார்ஜ் இருக்கு, கரண்ட் வேணும். I into t. into dt na. Differentiating both. differentiate பண்ணா நல்லா பாரு. இது சார்ஜ் q னா இந்த சார்ஜ்னா differentiate பண்ணா கரெக்ட்டா இல்லையா? அந்த டிஃபரன்ஷியேஷன் தெரியல. போன क्वेश्चनல இன்டகிரேட் பண்ணிருக்கோம். அப்ப இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். q by dividing by dt. bro நான் dq by dt சொன்னேன் bro. நீ dq by நான் என்ன பண்ணனும்னு கேட்டேன். நீ இங்க இருந்து t ஐ கொண்டு வர சொல்ற. அது ஒமேகா குள்ள இருக்கிற t அத சொன்னேன். அத கொண்டு வர சொல்றான். அப்ப நான் இத என்ன பண்றேன்? டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட் பண்ணா கரண்ட் வந்துருமா? CV0 sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா omega cos omega t omega கரெக்ட்டா? into omega டிஃபரன்ஷியேட் கரெக்ட்டா இல்லையா? நல்லா பாரு. இந்த எல்லா டேர்மே சேர்த்து நான் என்ன எழுதிக்கலாம்? bro அந்த third one I0 னு எழுதலாம். x I is equal to I0 cos omega t. எப்படி I0 வந்துச்சுனா நல்லா பாரு. இந்த V0 omega c வந்து xc தான். xc ஏனா xc யோட வேல்யூ என்னது? 1 by omega c. கரெக்ட்டா? சரி. இப்ப cos omega t. cos omega t னா sin of 90 plus theta ன்னு எழுதுறேன். என்ன எழுதுறேன்? லாஸ்ட் ஸ்லைட். என்ன எழுதுறேன் கிட்ட? லாஸ்ட் ஸ்லைட். நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல ஓகே 1 மினிட் நான் ரெடி டு போய்ட்டு அதாவது டிஃபரன்ஷியேஷனும் தெரியல, இன்டகிரேஷனும் தெரியலனா டிஃபரன்ஷியேஷன் பாதியில தான் கண்டுபிடிச்சா. எப்போ அந்த டினாமினேட்டர்ல ஒமேகா வராம நியூமரேட்டர்ல ஒமேகா வந்துச்சு. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எங்க படிக்கிற? கிளாஸ்ல நேத்து கிளாஸ்ல தூங்கிட்ட கிளம்பியல. அவ பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லல. அவ பாட்டுக்கு போனை கட் பண்ணிட்டு போயிடுவா. தேவையில்லை. நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு லிசன். கரெக்டா? இப்ப நல்லா பாரு. வோல்டேஜ் என்ன? ஒமேகா டி. sin omega t. இது sin omega t plus pi by 2. அப்ப வோல்டேஜ் இங்க இருந்தா கரண்ட் மேல இருக்கும். கரண்ட் லீட் பண்ணும். கரெக்ட்டா? எஸ் கரெக்ட். வோல்டேஜ் லாக் அடிக்கும், கரண்ட் லீட் பண்ணும். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடுவோம். எந்தடா? ஓகே. வோல்டேஜ் லாக் கரண்ட் லீட். அது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத. கரண்ட் லீட் பண்ணனும்னு சொல்ல வேலை முடிஞ்சுல. சரியா? வோல்டேஜ் லாக் கரண்ட் லீட். அப்ப அதுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அங்க வோல்டேஜ் லாக் அடிக்கும், இங்க கரண்ட் சரி கரண்ட் லாக் அடிக்கும், இங்க கரண்ட் லீட் அடிக்கும். அவ்வளவுதான். இப்ப நல்லா பாரு. சப்போஸ் இது என்னோட கரண்ட். எது என்னோட கரண்ட்? இது என்னோட கரண்டா இருந்தா இது வோல்டேஜ். லாகிங் வோல்டேஜ். புரியுதா? அப்ப இந்த இடத்துல பேசிக்கலி நான் வந்து கரண்ட் லீட்னு சொல்லலாமா? I lead by 90 dB. சரியா? புரியுதா?
if I am leading we lag correct நீ சொல்லு I am leading அப்ப நீங்க we are lagging அப்படினு சொல்லணும் கரெக்ட்டா I am lagging we are leading ரொம்ப பெருமையா இருக்கு bro இல்ல நீங்க சொல்லுங்க I am leading physics are lagging சரி I am leading we are lagging இப்போ நல்லா பாரு வா கன்ஃபியூஸ் பண்ணுவோம் இது வோல்டேஜ் கன்ஃபியூஸ் இல்ல டான்ஸ் ஆடும் இது வோல்டேஜ் இது கரண்ட் எப்படி இருக்கும் ரெடி சரி இது கரண்ட் கீழ வோல்டேஜ் இது கரண்ட்னா இது வோல்டேஜ் இது கரண்ட்னா கீழ வோல்டேஜ் நல்லா பாரு அப்படியே 90 டிகிரி திருப்பி இருக்கு வேற ஒண்ணும் பண்ணல கரெக்ட்டா இல்லையா ஓகே கிராஃப் வோல்டேஜ் எப்பவுமே sin θ அப்ப sin θ இது வந்து π/2 னு போட்டுக்கலாம் இது sin கிராஃப் இப்போ கரண்ட் என்ன ஆக போகுது லாக் ஆகும் சி லீட் ஆகும் போகுது அப்ப cos இதுவா நல்லா பாரு இவன் 0 வரப்ப இவன் மேக்ஸிமம் போயிட்டான் இவன் மேக்ஸிமம் வரப்ப இவன் 0 க்கு வந்துட்டான் கரெக்ட்டா புரியுதா பவர் என்ன சாரி கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸா நல்லா பாரு எக்ஸல் ஃபார்முலா என்னது xc பார்த்தனா 1/, அப்ப நல்லா பார்த்தனா இது 1/2πf ஆ அப்ப xc is inversely proportional to frequency ஆமாப்பா bro ஆடுது ஐயா நடந்துட்டீங்க போதுமாப்பா புரியுதா பவர் 0 இன்னியும் பவர் இருக்கா பவருக்கு இடம் போடலையா நானு நான் ஐடியா சொல்றேன் இங்க பண்ணேன் சரி bro வீட்ல டென்ஷன் உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு பாடம் நடத்துறதே வேஸ்ட் எனக்கு டென்ஷன் I V கரெக்ட்டா நல்லா பாரு என்னோட V வந்து V0 sin omega t I பார்த்தனா I0 cos omega t ன்னு வந்துச்சா அகைன் 0 தான் நல்லா பாரு அந்த இடத்துல வந்து V0 I0 வெளிய எடுத்துட்டேனா ஆவரேஜ் குள்ள sin omega t cos omega t sin omega t cos omega t என்ன 0 புரியுதா எஸ் புரியுதா நார்மல் சர்க்யூட்ல V0 I0/2 ரெசிஸ்டன்ஸ் இருந்தா கெபாசிட்டன்ஸும் இண்டக்டன்ஸ் மட்டும் இருந்தா 0 DC சர்க்யூட்ல ஃபார்முலா என்ன XC பார்த்தனா 1/ωc which is nothing but 1/2π FC C கரண்ட் பார்த்தனா V/XC அப்ப XC யோட வேல்யூ போட்டனா மேல வந்துருமா 2π FC ஓகே அப்ப நல்லா பார்த்தனா frequency equal to 0 basically DC சர்க்யூட்ல frequency என்ன இருக்கும் 0 frequency 0 ஆ இருந்துச்சுனா கரண்ட்டும் ஞாபகம் இருக்கா அப்ப இது எப்படி பிஹேவ் பண்ணுது ஓபன் கரெக்ட்டா இல்லையா சப்போஸ் frequency அதிகமாகுது ஏய் bro டிவைட்ல ஒரு 1 2 இன்ஃபினிட்டி வராதா bro XL infinity இது கரெக்ட் x is equal to infinity அப்ப கரெக்ட் தான் அதே நான் frequency வந்து இன்க்ரீஸ் பண்றேன் frequency அதிகமாயிருச்சுனா கரண்ட் என்ன ஆகும் அதிகமாகும் புரியுதா is equal to v/r தான் ஆமா பாப்பா r பாறா 1/ωc இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஓகே புரியுதா frequency infinity னு போடுறா இந்த இடத்துல போய் frequency infinity போட்டா XL என்ன கிடைக்குது உனக்கு 1/infinity என்ன 0 கேட்டா தான் சொன்னாங்க இந்த இடத்துல infinity போட்டா infinity புரியுதா அப்ப கரண்ட் பேசிக்கலி DC சர்க்யூட்ல ஓபன் மாதிரி அதாவது கெபாசிட்டர் இருந்துச்சுனா DC க்கு ஓபன் AC க்கு வயர் மாதிரி பிஹேவ் பண்ணும் புரியுதா ஞாபகம் இருக்கா உனக்கு நடத்துறப்போ ஸ்டார்டிங்ல கெபாசிட்டர் சார்ஜ் ஆகுறதுக்கு முன்னாடி கரண்ட் அலோவ் பண்ணுவான் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா கரண்ட் அலோவ் பண்ண மாட்டான் அப்போ நல்லா பாரு அது DC சர்க்யூட்ல ஓப்பன் ஆயிடும் கரண்ட் அலோவ் பண்ண மாட்டான் அதே நான் AC சர்க்யூட் கொடுத்தேன்னா கரண்ட்டை அலோவ் பண்ணுவேன் இது ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் சரியா இது பாரு a capacitor of 1 microfarad is connected to an AC source of EMF எவ்வளோ சைன் கரெக்டா இதே ஒரு விஷயம் நோட் பண்ணுவோமே
எதனால கரண்ட் லீட் அடிக்குது வோல்டேஜ் லேக் எனர்ஜி ஸ்டோர்ட் எவ்வளோ half CV ஸ்கொயர் கரெக்டா அப்ப எது ஸ்டோர் ஆகுது சார்ஜ் voltage அப்ப எனர்ஜி தான் அப்ப ஸ்டோர் ஆகும் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் வோல்டேஜ் அப்ப இங்க வோல்டேஜ் ஸ்டோர் ஆகுதா ரெண்டு பேருக்கு திரும்பி ரேஸ் வைக்கிற யாருக்கும் வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும் ரேஸ் வைக்கிற வோல்டேஜ் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்ப கரண்ட் முந்திட்டு போயிடுவானா போன தடவை என்ன ஆச்சு half LI ஸ்கொயர் அப்ப அங்க என்ன ஸ்டோர் ஆச்சு கரண்ட் ஸ்டோர் ஆனா கரண்ட் பின்தங்கிட்டான் கெபாசிட்டர்ல கரண்ட் முந்திட்டு போயிட்டான் ஏன்னா வோல்டேஜ் ஸ்டோர் ஆக இருந்துச்சு புரியுதா